குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி பிள்ளையாருக்கு 2ஆம் நாள் பிரசாதம் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தினை அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சு கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு தாட்டி கழுவிட்டு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாங்க. காஞ்சி மிளகாய் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கேங்க. இந்த கப்பில் தான் தினை எடுத்தேங்க. இதில் 1.5 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் எல்லாம் போட்டுக்கலாம். கொழுக்கட்டை தாங்கோல், உப்பு. நம்ம உப்பு உருண்டை தாங்க செய்ய போகிறோம். யூஸ்வலாக புழுங்கல் அரிசியில் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக பிள்ளையாருக்கு தினை அரிசியில் உப்பு உருண்டை பண்ண போகிறோம். நல்ல வானலியில் வதக்கி எடுத்துட்டோம். இது ஆறட்டுங்க. அப்புறம் உருண்டையாக பிடிச்சி உப்பு உருண்டையாக மாற்றிடலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. சூடாக இருக்கிறதுனால ஆறிட்டா நல்லாயிருக்கும். அப்படியே அல்வா மாதிரி சாஃப்டாகவே இருக்குங்க. நாம் சாப்பிட்ணுன்னா வெங்காயம், கேரட்டெல்லாம் போட்டால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளையாருக்கு ஹெல்த்தியான தினை உப்பு உருண்டை செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க நைவேத்தியம் பண்ணிடலாம். பிள்ளையார் வச்சு 2 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி விநாயகருக்கு தினை உப்பு உருண்டை செஞ்சுருக்கேன். அவரும் சாப்பிட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.